Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஓபன் பீஸ் அப்படினா என்ன ஓபன் பீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஊக்குப்பட்டி வி பட்டின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் ஐ பட்டி அப்படினு சொல்லுவோம் அதாவது நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது நம்மளுடைய ப்ளவுஸை வந்து ஓபன் வைக்கிறோம் அந்த ஓபனுக்கு நம்ம எப்படி பீஸ் கொடுத்து ரெடி பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஓபன் பீஸ்னு சொல்றோம் இந்த ஓபன் பீஸ் அப்படிங்கிறது முன்பக்கமும் வைக்கலாம் பின்பக்கமும் வைக்கலாம் எல்லா மெத்தடும் ஒரே மாதிரி தான் ஆனால் நம்ம வலதுபுறம் மேலேயும் இடதுபுறம் கீழேயும் வர மாதிரி நம்ம வைக்கிறது தான் லேடிஸுக்கான ட்ரெஸ்ஸினுடைய ஒரு மெயினான ஒரு விஷயம் ஜென்ஸுது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மேலே வரும் ரைட் கீழே போகும் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே லேடிஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறம் வந்து நமக்கு மேலே வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நிறைய பேர் பழகிட்டோம் வீப்பட்டி வந்து நம்ம வலதுகை பக்கமும் ஊக்பட்டி வந்து இடதுகை பக்கமும் வச்சே நம்ம பழகிட்டோம் அது மாதிரி தான் நிறைய பேர் தைக்கிறோம் இதுவே வேற ஒரு சில பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸ் டெய்லரோ வேற இடத்துல இருந்து நமக்கு புதுசாக ஒருத்தங்க தைச்சு கொடுத்தாவோ பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தடில் நமக்கு வந்து ஊக்பட்டியும் வீப்பட்டியும் நமக்கு மாறி வரும் அது ஒரு சிலர் ப்ராப்பராக எனக்கு அப்படியே தான் வேணும்னு கேட்பாங்க ஏன்னா அது வந்து கை பழக்கம் ரெகுலராக போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவங்களுக்கு வச்சா செட் ஆகும் இப்போ இது வந்து எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எப்படி அவங்க போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே ஹூக் வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி போடுறது தான் லேடிஸினுடைய ஒரு 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 ஷர்ட்டை பார்த்துட்டு அது லேடிஸ் ஷர்ட்டா ஜென்ஸ் ஷர்ட்டா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அப்போ இருந்து வர மெத்தட் படி பார்த்தோம்னா அந்த பட்டன்ஸை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறது வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ பேக் வைக்கிறோம் அப்படின்னா வலது கை பக்கம் ஊக்கு வச்சிங்கன்னா தான் அந்த ஹோல் வந்து நமக்கு இடது பக்கமாக போகும்போது சாரீ வந்து மறைச்சிடும் இது ஃப்ரண்ட் ஹூக் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை சாரீ எப்படி போட்டாலும் நமக்கு வந்து ஓப்பன் பீஸ் தெரிய போகிறதில்ல அது கவராகி தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து அது ஃப்ரண்ட் சைடு எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாட்டோ இல்லை இது டக் பிடிச்ச மாதிரியோ எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் பிளெயின் பீஸாக இருக்கும் அப்போ வந்து அப்படியே வந்து பீஸ் அடித்து கொடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யோக் ஜாயின் பண்ணியிருப்போம் சென்டரில் டாட் பிடிச்சிருப்போம் நெக்குக்கு வந்து வளைவாக வெட்டியிருப்போம் இது எல்லாமே இருக்குது இதையெல்லாம் கவனித்து தான் நம்ம வந்து இந்த பீஸை வந்து அதில் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்போ இந்த பீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓப்பன் பீஸ் அப்படிங்கிறது அதாவது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அல்லது வீப்பட்டி அப்படிங்கிறது நம்ம வீ மாதிரி வச்சோம் அப்படின்னா வீப்பட்டின்னு சொல்கிறோம் நூலில் கட்டணும் த்ரெட்டு கட்டணும் அப்படின்னா ஐப்பட்டின்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து ஓப்பன் பீஸ் அதாவது முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டுக்குமே வந்து நீங்கள் லைனிங் மெயின் கிளாத்தை கொடுத்து லைனிங் வச்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அல்லது ஒரு இதுக்கு மட்டும் நம்ம வந்து லைனிங் வச்சு கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இதில் ரெண்டுக்குமே நம்ம வச்சு தைச்சு பார்த்துருவோம் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஹூக் பட்டிக்கு லைனிங் கொடுக்கறதில்ல அதையே டபுளாக வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ இது ரெண்டு பீஸும் ஒரே அளவாக நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு 3 இன்ச்சு வருது இப்போது இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு பக்கம் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு குதிரை இடம் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை சுற்றி உங்களுக்கு தையல் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க லைனிங் மட்டும் கரெக்டான அளவுக்கு வெட்டிக்குவாங்க இதில் எப்படி அளவு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் பீஸினோட லென்த்து ப்ளஸ் பட்டியினுடைய நீளம் இது ரெண்டும் சேர்த்துனா தான் நமக்கு ஒரு ஓப்பன் பீஸினுடைய அளவு இப்போ இதில் வந்து 4+1 5 வைக்கிறோம் அப்படின்னா 3+1 4 யோக் வைக்கிறோம்னா இது வந்து அப்ராக்சிமேட் தான் ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படி வச்சிங்கனாவே போதும் அதுவே ஃப்ரண்ட் வந்து நெக்கு லோவாக வச்சு ஓப்பன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து நம்ம இதை வந்து அப்படியே டபுளாக கொடுத்து நம்ம மடிச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப அகலமாகவும் வேண்டாம் ஏன்னா ரொம்ப அகலமாக இருந்தாலும் நமக்கு ஓப்பன் அந்த சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு இருந்தால் போதும் மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டிடலாம்
இது வந்து நம்ம ஒரு ஹூக் வைக்கிற அளவுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருந்தா நமக்கு போதும். இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த ஹூக்குக்கு வந்து இப்படி மடிச்சு நெக்கோட வைக்கும்போது நல்லா கொஞ்சம் தாராளமாவே இப்படி விட்டுருங்க. அப்பதான் வந்து ஹூக்கு வந்து இதுல ஈஸியா நம்ம போட முடியும். ஒருவேளை அது போடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்க மாதிரி ஃபர்ஸ்டே இதை மேல ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு ஏதாவது ஒரு சைடு பண்ண போதும் மேல, இல்லைன்னா ரெண்டும் ஈவனா வச்சு அளந்து பார்த்து வைக்கணும். அது முன்ன பின்ன வர மாதிரி ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் கேப் விட்டு நீங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னாவே, அதாவது கொஞ்சம் அதிகமா விட்டு வச்சுட்டீங்கன்னாவே இந்த மேல் இதுல மட்டும் நம்ம ஹூக் போடும்போது அந்த ஒரு போட முடியல பண்ண முடியல அது மாட்டிக்குது அப்படிங்கிற பிரச்சனை வராது. ஆனா இதுவே நீங்க இப்படி ரொம்ப சின்னதா வச்சு இப்படி வச்சுட்டீங்கன்னா ஹூக் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எல்லா துணிக்கும் அப்படி வரணுங்கிறது இல்லை, ஒரு சில துணிக்கு ஒரு சில ஹூக்குக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா இப்போ வர ஹூக் எல்லாமே அது ரொம்ப ஓப்பன் ஆகாம கம்ப்ளைண்டாவே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஹூக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரியே தான் வருது. அதனால நம்ம அதை கொஞ்சம் நம்ம தைக்கிறதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கவனமா பண்ணி அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீஸு, இதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நெக் பீஸு இப்படி நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்லீவ் தனியாக பட்டி தனியாக ஓப்பன் பீஸ் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணும்போது அதில் என்னென்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நெக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ வியூவர்ஸ்.